வணக்கம் கைஸ், வெல்கம் பேக். அப்போ நம்மளோட இன்னைக்கூட வீடியோவில் வந்துட்டு ட்ராவல் பண்ணையில் நான் ஏன்ட லேப்டாப் பேக்கில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செம குஜாலாக இருக்கிறேன். இன்னும் 2 நாளில் எனக்கு ஃப்ளைட். நாளான்னைக்கு 17th நைட்டு நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ணி எப்போ வரப்போகுதுனால எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போனேன்னா செம்ம பிஸி ஆகிடுவேன். மேபி ரிட்டன் வந்ததுக்கு பிறகு தான் எடிட்டெல்லாம் பண்ணுவேன் போல், தெரியல. பட் செம்ம குஜாலாக இருக்கிற, வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லலை, சர்ப்ரைஸாக தான் போக போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னெல்லாம் தெரியல. அண்ட் யா, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேப்டாப் பேக்கு அண்ட் ஹேண்ட் பேக் ரெண்டுமே பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன். ஸோ வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல்ஸுக்கு வந்துட்டு 2 பேக்கு கேரி பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் பேக், இன்னொன்று வந்துட்டு லேப்டாப் பேக்கு. அது கூட வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜோட வீடியோ வந்துட்டு நான் செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக வந்துடும். இது வந்துட்டு கொஞ்சம் குட்டியான வீடியோ, டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு 2 பேக் எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த பேக் எடுத்துக்கங்கிறது வந்துட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டக்குன்னு என்ன வேலையோ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்துட்டு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். நம்மளோட ஹேண்ட்பேக் எல்லாமே வந்துட்டு அங்கே குப்பையாக போட்டு வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு வழி பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டக்குன்னு பண்ணிவிடுவோம். அப்போது ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் லேப்டாப் பேக்கில் நம்ம என்னெல்லாம் கேரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நான் என்னெல்லாம் கேரி பண்ணிக்க போகிறேன்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட இந்த ஒரு ஃப்ரேமில் இருந்து வெளியே இருக்கிறேன். ஓகே, அப்போ நம்மளோட இந்த ஒரு மேட்டை இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒன்றா எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு லேப்டாப் பேக்குனாலே ஃபர்ஸ்ட்டாக வந்து லேப்டாப். ஸோ இது இங்கே ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து லேப்டாப் எடுத்து வச்சாச்சு. லேப்டாப் கூட வந்துட்டு லேப்டாப்போட சார்ஜர் கூட எடுத்து வைக்கணும். ஸோ லேப்டாப் சார்ஜருக்கு இருக்கிறது சார்ஜர். இந்த சார்ஜர். ஸோ சார்ஜரை வந்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, லேப்டாப்போடது இவ்வளோ தான். இது கூட வந்துட்டு நம்மளோட கேமரா. இந்த கேமரா. ஸோ ஐயோ, இதில் என்னடா டஸ்டாக இருக்குது, தொடச்சிடலாங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ கேமராவோட இந்த லென்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி வந்துட்டு டஸ்ட்டு விழுந்துட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு இதில் வந்துட்டு டஸ்ட்டு விழுந்துடும். இதை வந்து ஓகே, இவ்வளோதான். லென்ஸை வந்துட்டு செப்பரேட் எடுத்து வச்சிடலாம். இது வந்து கேமரா. லென்ஸை செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு இதுவே போட்டுடலாம் போல். அவ்வளோதான். ஸோ கேமராவோட இங்கே வச்சிடலாம். கேமரா இங்கே வச்சிட்டோம். கேமரா கூடவே வந்துட்டு கேமராவோட சார்ஜர் எடுத்து வச்சிடலாம். சார்ஜர் ஓகே, கேமரா சார்ஜர், எக்ஸ்ட்ரா பேட்டரி. கேமரா இதுக்குள்ளே தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா டஸ்ட் ஆகிடும். கேமரா கூடவே வந்துட்டு SD கார்டு ரீடர். ஓகேங்களா? இது ஐஃபோனோடது தான், ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கிறேன். அண்ட் அது கூடவே வந்துட்டு SD கார்டு ஒன்று. ஸோ அது அவ்வளோ. இதுக்கு அடுத்து ஆஃப்கோர்ஸ் இது கூட நம்மளோட ஃபோனை எடுத்துக்குவோம். ஃபோனுக்கு வந்துட்டு ஃபோனோட சார்ஜர் இங்கே வச்சேன். ஓகே, ஃபோனோட சார்ஜர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ ஃபோனோட சார்ஜர் கூட எடுத்துக்கலாம். பிறகு நம்மளுக்கு ஷூட்டுக்கு இருக்கிற நம்மளோட குட்டியோண்டு ட்ரைபோர்ட் எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு இந்த ஒரு பவர் பேங்க் என்னோட இது வந்து மாமாவுக்காக வாங்கின பவர் பேங்க் இது கூட எடுத்துக்கணும். அண்ட் அது கூட வந்துட்டு இந்த சார்ஜிங் கேபிள் இருக்குது, சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கணும். இது வந்து மாமாவுக்காக லெனோவோலேருந்து வாங்கின ஒரு ஹெட்ஃபோன். இது எண்டது, இது எண்ட ஹெட்ஃபோன் ஓகேங்களா. ஸோ எண்ட ஹெட்செட் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கிறது, நம்மளோட மைக். பிறகு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு இங்கே போட்டேனே ஞாபகம் இல்லை. ஸோ அது கூட அண்ட் இந்த ஒரு குட்டியோண்டு பர்ஸ் வந்துட்டு நம்மளோட எஸ்டி கார்டு ரீடர் போடுறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதுவும் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி நம்மளோட பாஸ்போர்ட், நம்ம ஊருக்கு கிளம்பி போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த பாஸ்போர்ட். நல்லா இருக்குதா கவர்? ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது கூடவே வந்துட்டு இந்த இது என்ன சார்ஜர்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர். பிறகு அவ்வளோதான். சன்கிளாஸ், ஹேண்ட்பேக்கோட தான் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது நம்மளோட கிளாஸ் அங்கே இருக்கட்டும். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு தான் காணும், அங்கே வச்சுருக்கிறேன், அதுவும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பேக் எடுத்துக்கலாம். கீழே தான் இருக்குதுங்க, இதெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப் பேக் ஓகேங்களா. ஸோ இந்த பேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது அக்காவுக்காக வாங்கினதுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கடுத்து அக்கா வந்துட்டு அவங்களுக்கு குட்டியோட ஹேண்ட் பேக் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு குட்டியோட ஹேண்ட் பேக் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு நம்ம லேப்டாப் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு ரிட்டர்ன் வரையில் திங்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஸோ இந்த பேக் பேக்கில் வந்துட்டு இங்கே ஒரு ஜிப் இருக்குது, பிறகு இங்கே ஒரு ஜிப் அண்ட் ஒரு பெரிய ஜிப், அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட லேப்டாப். ஸோ லேப்டாப்பை போட்ட உடனே இது கரெக்டாக ஃபிட் ஆகுது ஓகேங்களா. லேப்டாப் இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ அக்காவுக்காக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ஒரு பேக் தான். அக்கா இது வேணும்னு சொன்னாங்க. ஸோ இது வாங்கினேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சார்ஜிங் கேபிளெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தூக்கி இதுக்குள்ளே போட போகிறோம். நம்மளோட கேமரா வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது. லேப்டாப் வந்துட்டு நான் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். ஸோ லேப்டாப்போட சார்ஜர் அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லேப்டாப்போட சார்ஜர் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கேமரா சார்ஜர் எதுவுமே எனக்கு தேவையில்லாதது தான். ஸோ அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்துட்டு சார்ஜ் பண்ணி வச்சுருக்கு, அதனால் அது தேவை தெரியாது. இது வந்துட்டு இந்த ஒரு ஹெட்ஃபோன், இது மாமாவுக்காக வாங்கினது, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அதை வந்துட்டு எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு சார்ஜருக்கு வந்துட்டு இந்த ஒரு பவர் பேங்க், இவ்வளோத்தையும் வந்துட்டு இந்த குட்டியோண்டு பேக்கில் போட்டுட்டு இதை இப்படியே பேக் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு சார்ஜரை வந்துட்டு அந்த கண்ட மீனிக்கெல்லாம் போட இயலாதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே தானே லேப்டாப் வச்சுருக்கிறோம், இதுக்குள்ளே வந்துட்டு இதை எடுத்து போட போகிறோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஜிப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லை. ஏன்னா போட்டால் வந்துட்டு லேப்டாப்புக்கு ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். இது கூட வந்துட்டு இப்போ நம்மளோட இந்த குட்டியோட பேக்கில் வந்துட்டு நம்மளோட எஸ்டி கார்டு ரீடரும் எஸ்டி கார்டு கேமராவில் போட்டுடணும். இந்த ஆக்சஸாக இருக்கிற ஒரு பேட்ரி இருக்குது, அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த விண்ட்ஷீல்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் போட போகிறேன். ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு இதை கூட சேம் அதே மாதிரி செப்பரேட்டாக பேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சிட போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது பேக் பண்ணியாச்சு. கேமரா வந்துட்டு இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். கேமராவை வந்துட்டு தூக்கி இதுக்குள்ளே போட போகிறோம்.
அண்ட் நம்மளோட இந்த சார்ஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு தேவை கிடையாது. நம்மளோட மைக், ஹெட்ஃபோன், சார்ஜர், பிறகு வந்துட்டு இந்த ஐஃபோன் சார்ஜர், பவர் பேங்க் வந்துட்டு நான் இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டுக்குவேன். பவர் பேங்க் பிறகு வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட் வந்துட்டு நான் இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டுக்குவேன். ஸோ வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் அண்ட் லேப்டாப் பேக்கில் லிமிட் என்னென்னா 3 kgக்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஹேண்ட்பேக் அண்ட் லேப்டாப் பேக் சேர்ந்து வந்துட்டு 3 கிலோ விட குறைவாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ பேக் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட லேப்டாப் பேக். இதை வந்துட்டு நம்ம வேவ் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் 0ல் காமிக்குது. இப்போ வந்து நம்மளோட பேக் வச்சாச்சு. ஐயோ இதுவே 4 kg இருக்குதா? ஓகே, அந்த லேப்டாப் பேக் மட்டுமே வந்துட்டு 3.9 kg காமிக்குது. நம்மளோட லேப்டாப் பிறகு வந்துட்டு கேமரா எல்லாமே இருக்கிறதுனால ஸோ பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு. கேமரா வந்துட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குறையலான்னு தோணுது எனக்கு, ஏன்னா கேமரா வந்துட்டு நல்லா வெயிட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நான் வந்துட்டு ஃபைனலாக இருக்கிற வெயிட்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அண்ட் இந்த பேக்கில் என்னெல்லாம் கேரி பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருக்கிற எந்த திங்ஸுமே நம்ம கேரி பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஹேண்ட் லக்கேஜோட ரூல்ஸு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த ஒரு கலக்கலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.